ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கோட்டோட பிரைன் வச்சு, அதாவது ஆட்டோட பிரைன் வச்சு எப்படி போண்டா செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மூளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள், மிளகு தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். உங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணுறது பிரைன்னு சொல்லி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோடு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு போண்டா மாவு கலந்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 கப் கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் கொஞ்சமாக. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இதில் கூட மிளகு தட்டி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக கலந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள், இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, 2 மணி நேரம் ஊறணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரைன் எடுத்து இந்த மசாலாவில் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதே மாதிரி பாருங்கள், நல்லா டிப் பண்ணி மாவில் கலந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. பிரைன் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே டேஸ்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். பாருங்கள், எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இடியாப்பத்து கூட சாப்பிட்றேன். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் இது சாப்பாடுக்கு கூட சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சு, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.